10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் யூனிட் எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மு வாசிக்கிறேன் பாருங்கள். த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross A has 9 elements. 9 elements அப்படின்னு சொன்னால் ஏவில் நமக்கு 3 நம்பராவது இருக்கணும். N of A வந்து 3ஆவது இருக்கணும். 3 cross 3 வந்து நமக்கு 9 எலமெண்ட்ஸ்னு வரும். ஓகேங்களா. அடுத்தது எலமெண்ட்ஸ் among which நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க -1,0 0,1 are found. அந்த ரெண்டு நம்பர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஃபைண்ட் த செட் ஏ அண்ட் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏவில் மீதி, அதாவது நமக்கு மொத்தம் 9 டேர்ம்ஸ் கிடைக்கணும். அதில் வந்து நமக்கு 2 டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மீதி இருக்கிற 7 டேர்ம்ஸையும் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சொல்யூஷன் எழுதிக்கிறேன். சொல்யூஷன் கவனிங்க. இப்போ ஏ கிராஸ் ஏவில் நல்லா பாருங்கள். ஏ கிராஸ் ஏ அதில் நமக்கு கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் எழுதுகிறேன் பாருங்கள். -1,0 அடுத்தது 0,1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஏன்றது என்னது? ஃப்ரண்ட்டில் இருக்கிற டேர்மு. அப்போது இதை நான் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற டேர்ம் என்னது? -1 இருக்குதா. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஓகேவா. ஃப்ரண்ட்டில் இருக்கிற டேர்ம் எழுதிச்சு. அடுத்ததும் ஏ தான் கொடுத்துருக்காங்க. அது பேக்கில் இருக்கிற டேர்ம். ஓகேவா. இந்த பேக்கில் இருக்கிற டேர்ம் என்ன இருக்குது? 0 இருக்குது. அடுத்தது வந்து 1 இருக்குது. ஓகேவா. இப்போ பாருங்கள். இந்த ஏவில் -1 ஒரு டேர்ம் இருக்குது, 0 ஒரு டேர்ம் இருக்குது, இன்னொன்று 1 ஒரு டேர்ம் இருக்குது. ஆனால் ரெண்டுமே ஏ தான். ஸோ இப்போ நம்மளுக்கு 3 டேர்மு கிடச்சிருச்சு. அப்போ ஏவோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ -1, 0, 1. ஓகேங்களா. நம்மளுக்கு 3 டேர்ம் கிடச்சிருச்சு. இப்போ N of A வந்து 3 வந்துடுச்சு. N of A வந்து 3 வந்துடுச்சு. அப்போ 3 cross 3 வந்து நமக்கு 9. ஓகேவா. 9 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ்லாம் எழுதலாமா? பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் எழுதுகிற பாரு. ஏ கிராஸ் ஏ. ஓகேங்களா. என்னது? -1, 0, 1 கிராஸ் அதே மாதிரி -1, 0, 1 கிராஸ் பண்ணி எழுதிக்குவோம். ஏ கிராஸ் ஏ எழுதுவோம். வழக்கமாக எழுதுன மாதிரி -1, அடுத்தது -1,0 நெக்ஸ்ட் வந்து -1,1 முடிஞ்சிச்சுங்களா. ஃபஸ்ட் லைன் முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 0வில் ஆரம்பிக்கும். 0,-1 அடுத்தது 0,0 அடுத்தது 0,1 முடிஞ்சது. அடுத்தது 1ஆல் பண்ணணும். அடுத்தது 1,-1 நெக்ஸ்ட்டு 1,0 அடுத்தது 1,1. ஓகேவா. முடிஞ்சது. இதில் நமக்கு -1,0 இந்த டேர்ம் இருக்குது. அடுத்தது 0,1 இந்த டேர்ம் இருந்துச்சு. அப்போ மீதி இருக்கிற 7 டேர்மும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா.